சற்று முன் கிடைக்கிட்ட மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலும் ஐடி ரைட் விட போகிறதா ஒரு தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதனால் ஸ்டாலின் ரொம்பவே கலக்கத்தில் இருக்காராம். அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் 30 வாக்காளர்கள் இருப்பதா பாஜக குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. தமிழக தகவல் சரிபார்ப்பகம் தரப்பில் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அந்த வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு என்று கூறப்பட்டுள்ளதோடு இஸ்லாமியர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து மதங்களை சார்ந்தவரும் வசித்து வருகிறாங்க என பதிலளிக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் இதை நம்புவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என சொல்லப்பட்டிருக்கு. நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பாஜக அரசோடு இணைந்து தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு வருவதா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களோட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதில் கர்நாடகா மாநிலத்தின் ஒரே தொகுதியில் 1,00,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாக கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன்பின் பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் செய்தியாளர்களை சந்தித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் போட்டியிட்டு வென்ற கொளத்தூர் தொகுதியில் 9,476 வாக்குகள் சந்தேகத்திற்கு இடமானவை, அது மட்டும் இல்லாமல் சுமார் 9,500 வாக்குகள் போலி வாக்குகள் என்றும் ஒரே முகவரியில் 30 வாக்காளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிட்டு வென்ற கொளத்தூர் தொகுதியில் ஒரே முகவரியில் 30 வாக்காளர்கள் இருக்கிறார்களா என்பது குறித்து தமிழக தகவல் சரிபார்ப்பகம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி முதல்வர் ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் ஒரே வீட்டில் 30 வாக்காளர்கள், அது தனி வீடல்ல, அடுக்குமாடி குடியிருப்பு பகுதி. கொளத்தூர் தொகுதியில் 84ஆம் வாக்குச்சாவடியில் வீட்டு எண் 11இல் 30 வாக்காளர்கள் இருக்காங்க. அதில் ரஃபியுல்லா என்று ஒரே ஒரு பெயரில் 3 வாக்காளர்கள் இருக்காங்க என்று பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் பேசியதை தமிழக பாஜக சமூக வலைதளத்தில் பதிவிட்டது. கொளத்தூர் தொகுதி ஆண்டாள் அவென்யூவில் உள்ள 11ஆம் எண் என்பது தனி வீடல்ல, அது அடுக்குமாடி குடியிருப்பு. வாக்குச்சாவடி எண் 84 விவரத்தின்படி வரிசை எண் 40 முதல் 75 வரையில் உள்ள வாக்காளர்கள் 11 எண் கொண்ட ஏஎஸ் வீனஸ் கோர்ட் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வராங்க. இதில் ராஃபி என்பவரின் பெயர் வரிசை எண் 50லும் 52இல் கணவர் என்கிற இடத்திலும் இடம்பெற்றிருக்கு. மேலும் வரிசை எண் 348, 352 ஆகியவற்றில் தந்தை என்கின்ற இடத்துல இடம்பெற்றிருக்கு. ஆனால் காணொலியில் குறிப்பிட்டது போல ராஃபி என்ற பெயரில் 3 வாக்காளர்கள் இல்லை. மேலும் வாக்குச்சாவடி எண் 157ல் ரஃபியுல்லா பெயர் தந்தை கணவர் என்ற இடங்களில் வருது. 11 எண் கொண்ட குடியிருப்பில் இஸ்லாமியர்கள் மட்டுமே வசிப்பது போன்ற தவறான பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்காங்க. அங்கு அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் வசித்து வராங்க. வதந்திய பரப்பாதீர்கள் என கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. மேலும் இது மட்டும் கண்டுபிடிக்கப்பட்டா, அதாவது ஸ்டாலின் ஓட்டு திருட்டு நடத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர் மீதும் ஐடி ரைட் விடப்படும், இடி ரைட் கண்டிப்பாக நடக்கும் என பாஜக எச்சரிச்சிருக்காங்க. நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.